Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC தரப்புல இருந்து TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறது இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரிசல்ட் அப்படிங்கறத வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஏன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ல வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வெளியே இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நாங்க பாஸா நாங்க ஃபெயிலா, நாங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாமா வேண்டாமா, நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து தெரியாம வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வெயிட் பண்றீங்க. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், குரூப் 4 ரிசல்ட்டோடைய ஓவர் வியூவா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. அந்த ரிசல்ட்டை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ, அந்த மார்க்குக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேங்கிங் அப்படிங்கிறது எப்படி வந்து இருக்குது, அதை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைலான ஒரு கைடு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். இந்த ஒரு கைடு வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கைடு, முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு நடந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனான கட் ஆஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து வெளியானது. சோ ஒன்ஸ் வந்து ரிசல்ட் எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கடந்த ஜூலை மாசம் 12ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலே வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்தது. அதுல டோட்டலா அப்பர் ஆனவங்க வந்து 11,46,663 மெம்பர்ஸ் வந்து அப்பர் ஆனாங்க. அந்த 11,46,663 மெம்பருக்குமே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வெளியே இருக்குது. ரிசல்ட் நீங்க இன்னமும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க சப்மிட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு ரிசல்ட் காப்பி தான் உங்களுக்கு வந்து லைவ் ப்ரூஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 300 மதிப்பெனுக்கு 145.50 மார்க் அப்படிங்கறது வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இதை எப்படி ப்ரோ நாங்க வந்து புரிஞ்சுக்கிறது, நாங்க பாஸ் ஆயிட்டோமா ஃபெயில் ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய காமன் டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டெட்னு வந்து சொல்லுவோம், டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க வந்து ஜெனரல் இங்கிலீஷாவும் எடுத்துக்கலாம் இல்ல தமிழாவும் எடுத்துக்கலாம். இந்த பார்ட் ஏல வந்து ஒரு 100 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த 100 கொஸ்டின்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 40% அப்படிங்கிற மதிப்பெண் வந்து எடுக்கணும். அதாவது 40% அப்படின்னா 60 மார்க் அப்படிங்கறது நீங்க வந்து எடுத்தால் மட்டுமே உங்களுடைய பார்ட் பி அண்ட் பார்ட் சி அப்படிங்கிற அந்த பேப்பர் வந்து உங்களுடைய பேப்பர் வந்து திருத்துவாங்க, அதாவது எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து பார்ட் பி அண்ட் சில வந்து நல்ல மார்க் வந்து எடுத்தாலும் பட் பார்ட் ஏல வந்து மார்க் வந்து கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, பிரயோஜனமே இல்லை. அதுக்காக தான் வந்து சொல்றாங்க கட்டாய தமிழ் மொழி தேர்வு அப்படிங்கிறது வந்து இதுல வந்து இருக்கு அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாவே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 87 மார்க் உங்க எடுத்திருக்காங்க இல்லையா, அதாவது உங்களுடைய மார்க்ல நீங்க எவ்வளவுன்னு பாருங்க. சில பேருக்கு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வந்து வந்திருக்கும், இந்த இடத்துல எதுவுமே வந்திருக்காது. ரீமார்க்ல வந்து உங்களுக்கு சம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பார்ட் ஏல வந்து என்ன பண்ணல அப்படின்னா 40% மதிப்பெண் வந்து எடுக்காதனாலதான் பார்ட் பி அப்படிங்கறத வந்து எவாலுவேட் வந்து பண்ணல. அதனால இப்ப இதுல பாஸ் அப்படின்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏன்னா நம்ம வந்து இது ஒரு 10th 12th எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாம் வந்து கிடையாது. நம்ம வந்து பாஸ் ஆகிறதுக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கும் 100க்கு வந்து 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து படிச்சே நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திட்டோம். நிறைய பேர் அந்த ஒரு மைண்ட் தாட்ல இங்க வந்து கேக்குறீங்க, ப்ரோ நாங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் ப்ரோ, இங்க வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆனா இங்க வந்து மேட்டரே கிடையாது. நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் அண்ட் ரெண்டாவது நம்மளுடைய அந்த கம்யூனல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத டிசைட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனல் ரேங்க் தான். நிறைய பேர் வந்து நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்திருப்பாங்க, 150 எடுத்திருப்பாங்க, 155 160 கூட எடுத்திருப்பாங்க. பட் கம்யூனல் ரேங்க்ல வந்து அவங்க வந்து ஹையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னதான் கவுன்சிலிங் உள்ள போனாலும் அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜாப் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ற ஆண்டு நிறைய பேரு எங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து உள்ள போயிட்டு எதுவுமே இல்லாம வெளியில வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அந்த ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து
ஜாப் நிறைய பேர் வந்து எடுத்துருவாங்க. அடுத்தடுத்த ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்புல பொறுத்த வரைக்கும். அதனால ஒவ்வொரு ரவுண்டும் நடக்க வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யூடியூப்ல லைவாவும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விவோ போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 போஸ்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னா 100 போஸ்டையுமே நம்மளுக்கு வந்து பிசி கேட்டகரியில கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து ஒரு 20 போஸ்ட் வந்து பிசிக்கு, மீதி இருக்கக்கூடிய எம்பிசி டிஎன்சிக்கு வந்து ஒரு 30 போஸ்ட், பிசி முஸ்லீம்க்கு வந்து ஒரு 10 போஸ்ட், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 போஸ்ட், எஸ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 போஸ்ட்னு சொல்லிட்டு தனியா வந்து பிரிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து ரிசர்வேஷன், நம்மளுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட அரசாணை நிலைப்படி வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால இடஒதுக்கீடு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். அதனால கண்டிப்பா வந்து நமக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க்கை நீங்க வந்து கையில எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்ட் ஏல வந்து 87 மார்க் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது பார்ட் பி அண்ட் பார்ட் சி இதை சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 145 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. பார்ட் பியும் சியும் நம்ம வந்து டோட்டல் பண்ணும்போது டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னா 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆனா மார்க் வந்து 300 மார்க். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க் வந்து லெஸ் பண்றது, மைனஸ் பண்றது, அந்த மாதிரி கான்செப்ட் இங்க எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதனாலதான் வந்து 11 லட்சம் பேர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும் உங்களால. சோ அப்போ 300 மதிப்பெண்ணுக்கு நம்ம வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறதா இந்த இடத்துல விஷயம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 145 மார்க் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன கேட்டகரி அப்படின்னா பிசி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பிஹெச்டி கிடையாது, அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது, எதுவுமே இல்ல. காமனா இவங்க வந்து இப்ப எந்த கேட்டகரியில இவங்க உள்ள போவாங்க அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரியோட மட்டும்தான் இவங்க வந்து உள்ள போக முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க. இதுல என்ன இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பிஹெச்டிலாம் அந்த அளவுக்கு வந்து பெருசாலாம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நேரமா வந்து இழுத்துட்டு போகாது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பிஹெச்டில இருக்கக்கூடியவங்களுக்கு கூப்பிட்டுருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விவோ போஸ்ட் வந்து இருக்கு. அந்த விவோ போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஹெச்டில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா 20% இடஒதுக்கீடு அப்படிங்கறது தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து பிஹெச்டி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் தன் போஸ்ட், பில் கலெக்டர், அதே மாதிரி வந்து விஓ, அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஜாப்புக்குள்ளேயே வந்து இருக்குது. இந்த ஜாப் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். நிறைய பேருடைய காமன் டவுட் என்ன அப்படின்னா இதுல வந்து 10th படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல டிகிரி படிச்சிருக்கக்கூடிய குவாலிபிகேஷன்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்கும் கண்டிப்பா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில வந்து எக்ஸிகியூட்டிவ்ங்கிற போஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுல வந்து குரூப் 4ல தான் வரும். அதுக்கு கண்டிப்பா வந்து டிகிரி படிச்சவங்கள தான் உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சில கான்செப்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு பேசிக்கா வந்து இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? அதனால இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிசல்ட் காப்பி நீங்க வந்து கையில எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி ப்ரோ வரும்? ஏன்னா கட் ஆஃப் பத்தி உங்களுக்கு இப்பவே சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடைசியில சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ரேங்கிங் பொசிஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓவரால் ரேங்க் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு மெம்பர் வந்து அப்பர் ஆனாங்க அப்படின்னா 11,46,623 மெம்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 11 லட்சத்துல நீங்க உங்களுடைய ஓவரால் கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதாவது 3,04,000 கான்செப்ட் 4076 அப்படிங்கிற ரேங்கிங்ல நீங்க வந்து இருக்கிறீங்க. இப்ப இந்த ரேங்க்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ரேங்க் கார்டு அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வந்திருப்போம். அந்த ரேங்க் கார்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கா ஒரு ரேங்க் கார்டு போட்டு இந்த ஹரிஷ் அப்படிங்கிற பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், பிரியாங்கிற பொண்ணு வந்து செகண்ட் ரேங்க்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேங்கா வந்து கொடுப்பாங்க. அது ஒரே ரேங்க்ல 2 பேர் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஆனா கண்டிப்பா ஒரே ரேங்க்ல 5வது ரேங்க்ல 2 பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா சேம் மார்க் சேம் கான்செப்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயுமே. சரிங்களா? அதனால நீங்க ஓவரால் மார்க்கை பாக்குறதை விட உங்களுடைய கம்யூனல் இந்த பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல நீங்க எத்தனாவது கேட்டகரியில எத்தனாவது லெவல்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத பாருங்க. அப்போ இவங்க வந்து டோட்டலா வந்து எத்தனாவது லெவல்ல வந்து இருக்காங்க அப்படின்னா 1,36,635வது ரேங்கிங் அந்த பொசிஷன்ல இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது எதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா விவோ எல்லாம் மோஸ்ட்லி வந்து ரொம்ப கம்மியான ரேங்கிங் உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தான் விவோ வந்து கிடைக்கும்.
ஏன்னா விவோ அப்படிங்கிற போஸ்டிங் தான் இருக்கிறதே வந்து குரூப் 4ல வந்து ரொம்ப ஹையான போஸ்டிங். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இல்ல அசிஸ்டன்ட் போஸ்டிங்கா இருக்கட்டும், இல்ல எக்ஸிகூட்டிவ் போஸ்டா இருக்கட்டும், பில் கலெக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங் அப்படிங்கிறது இது இன்க்ளூடிங்ல உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அதனால விவோக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் விவோ போஸ்டிங் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிரும். சரிங்களா? ஓகே, அதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க டிஃபரெண்ட் லேபிள்ல வரீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன் ரேங்கிங்ல வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வரும். மேபி உமன் டிஸ்ட்ரிபியூட் விடோவலா வராங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில வந்து வருவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ப்ரோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் கார்டுல வந்து ஒரு ரேங்க் வந்து போட்டிருக்காங்க ப்ரோ. ஆனா எனக்கு எதுவுமே வந்து போடல. இந்த இடத்துல விவோங்கிற போஸ்டிங் நேரம் மட்டும் தான் வந்து ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கான்செப்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேக்குறீங்க என்கிட்ட. இன்ஸ்டாலே டைரக்டா டிஎம் பண்ணீங்க. இது வேற ஒண்ணுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டிங்குமே நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் வந்து ரேங்க் வந்து காட்டுது. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டைபிஸ்ட், அதாவது தமிழ் ஹையர் லோவர், அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஹையர் லோவர் நீங்க வந்து வச்சு நீங்க வந்து டைபிஸ்ட் அண்ட் ஷார்டன் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குமே உங்களுக்கு வந்து ரேங்கிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். பட் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் வந்து இல்லாதனால அவங்க வந்து கொடுக்கல. அதனால அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இல்ல. சரிங்களா? டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2 அண்ட் டைபிஸ்ட் 3 இது மூணுமே வந்து கான்செப்ட்ல வரும். அதே மாதிரி வந்து ஸ்டெனோ அப்படிங்கிறது சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, 2 சொல்லிட்டு உங்களுக்கு தனியா வந்து வரும். இதை தாண்டி ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் வாட்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா வனத்துறையில போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்றதா. ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னா வன காவலர் அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா வன காவலர் வித்து வந்து உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அதை கான்செப்ட்ல கொடுத்து நீங்க உள்ள வந்து போகலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கம்மியாவே இருந்தாலே போதும், நீங்க டைரக்டா இதுக்குள்ள வந்து போயிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து வரும் அப்படின்னா ஓவரால் யாரெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து வந்திருக்கோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து வரும். யாரு வந்து ஹையா மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் அப்படிங்கறது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் டிகிரி ரேஞ்சில இருந்து தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து வந்தது. அதனால வந்து ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 300 மதிப்பெண்ணுக்கு அதிகபட்சம் வந்து அதிகபட்சம் மேக்சிமம் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 165ல இருந்து 170 மார்க் மதிப்பெண்களுக்கு மேல யாரும் ஆல்மோஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் 170 அப்படிங்கறத சொல்ல முடியும். அப்போ 170 கீழே 1 by 1 தான் நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அதனால ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருக்கேன். அது வந்து என்னுடைய ஒரு பெர்சனல் ஒரு என்ன சொல்றேன் பெர்சனலான ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இது வந்து அபிஷியலான கட் ஆஃப் வந்து கிடையாது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த கட் ஆஃப் வந்து என்ன அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய விஓ அண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு மட்டும்தான் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது அப் டு திஸ் ரேங்க் அப்படிங்கிற அடிப்படையில வந்து கொடுத்துருக்கோம். சோ இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த வேகன்சிஸ் வைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க இது வந்து ஆடண்டமே நம்ம ஆட் பண்ணி தான் அதுல வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஆடண்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரீசெண்டா கொடுத்தாங்க. ஏன்னா வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிவர்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணிருந்தாங்க. ஜிடி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் 719 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருந்தது. பிசி முஸ்லீமுக்கு வந்து 82 வேகன்சி, பிசி கேட்டகரிக்கு வந்து 619 வேகன்சிஸ், எம்பிசிக்கு வந்து 472 வேகன்சிஸ், எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 348 பிளஸ் வந்து ஒரு 104 வேகன்சிஸ், அதே மாதிரி எஸ்சி ஏக்கு வந்து 76 வேகன்சிஸ், எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபிள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 23 பிளஸ் 26 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப் டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரேங்கிங் அப்படிங்கறத வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு வந்து வரும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் அப்படிங்கிறது ஹையா தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் வந்து அவுட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 ரேங்க்ல இருந்து அப் டு 90வது ரேங்க்ல இருந்து நம்ம வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பிசி பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு வந்து பாத்தீங்கன்னா 1100ல இருந்து நம்மளுக்கு வந்து ரேங்கிங் அப்படிங்கிறது கேட்டகரியில வந்து வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்குது. இது ஏத்த மாதிரி 1 by 1 நீங்க வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல தோராயமா தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து ஒரு இதே மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் இதோட அதிகமா போறதுக்கு சான்சஸ் அப்படிங்கறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கிடையாது. இதோட கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த 15 நிமிஷ வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னா குரூப் 4 ரிசல்ட் வந்து எப்படி வந்து நம்ம புரிதல் இருக்கணும், எவ்வளவு வந்து பாஸ் வந்து கிடையாது, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தா நம்மளுடைய மார்க் நம்மளோட பேப்பர் வந்து எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்லயே நடக்கும். சிவி லிஸ்ட் வந்து ஒன்று வந்து கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சிவி லிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த சிவி லிஸ்ட்டை விட்டுட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 டே டைம் கொடுப்பாங்க. அந்த 10 டேஸ்க்குள்ள நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் ஐடியா லாகின் பண்ணி ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அது நீங்களே பண்ணிக்கலாம், அப்படின்னா இசேவை மையத்தில் போயிட்டு கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெகுலர் அப்டேட் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜ்லயுமே நம்ம வந்து ஃபாலோ இருக்கிறோம், அவைலபிளா இருக்கும். நீங்க அங்கேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து இதுல தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் இதுல வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.